வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நீங்க எலக்ட்ரிக் சார்ஜினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது வரலாற்று பின்புலம் பற்றி பார்க்க போறீங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் பற்றிய ஒரு புரிதல் வருவதற்கு முக்கியமான மைல்கற்கள் என்னவாக இருந்தது அப்படிங்கறத நீங்க தெளிவாக பார்க்க போறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை பாத்தீங்கன்னா சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கியது. எப்போன்னு பாத்தீங்கன்னா 600 பிசி, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 600வது வருடத்துல இது தொடங்கியது. தற்காலத்து டர்க்கி, அதாவது இப்போது டர்க்கி தெரியும் இல்லையா உங்களுக்கு, இப்போதைய டர்க்கி அந்த காலத்துல இது கிரேக்கர்களுடைய இடமாக இருந்தது. அப்ப அங்க மெக்னீஷியா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு ஊர். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். அவன் வழக்கம் போல ஒரு நாளைக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் கையில எப்போ ஒரு தடியை பயன்படுத்துவான் மேய்ப்பதற்காக. அந்த தடி பாத்தீங்கன்னா ஒரு மரத்தினால் ஆன தடி. அதனுடைய நுனி மட்டும் ஒரு அயர்ன் டிப், அதாவது ஒரு இரும்பினால் ஆன ஒரு முனையை கொண்டிருக்கும். அவன் அந்த பகுதியில பாறைகள் நிறைய இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த பாறைகள் மீது ஏறுவதற்கு இந்த தடியை அவன் பயன்படுத்தி இந்த பாறைகள் மீது ஏறுவான். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாறையின் மீது ஏறும் போது அவன் என்ன பார்த்தான் அப்படின்னா, அவனுடைய அந்த தடியினுடைய அந்த இரும்பு முனை அந்த பாறையோடு ஒட்டி கொள்கிறது. இப்ப ஏன் இப்படி ஒட்டிச்சு, அதுல ஏதாவது பொருள், ஒட்டக்கூடிய பொருள் ஏதாவது இந்த பாறையின் மீது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாறையை தேய்ச்சி பார்த்தா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் ஒட்டுவதற்கான பொருள் எதுவுமே அதுல இல்லை. அது போல வேற ஏதாவது பொருட்கள் அது மீது ஒட்டுகிறதா, வேற எந்த பொருளுமே அதன் மீது ஒட்டல. இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே அதன் மீது ஒட்டுகிறது. அப்போ இது அவனுக்கு ஒரு பெரிய மேஜிக் போல தெரிஞ்சது. இது ரெண்டும் ஒட்டி கொள்கிறதே, இப்ப இந்த ரெண்டு பொருட்களுக்கும் நடுவே ஏதோ ஒரு கடவுளிடமிருந்து ஒரு சக்தி கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மேஜிக் மாதிரி அவன் நினைக்க ஆரம்பிச்சான். இப்ப இந்த கதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே பரவலாக பேசப்பட்டது. அப்போ அங்க இருந்து தேல்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர், அவர் இந்த கதையை கேள்விப்பட்டு இந்த பாறையை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சிகளை பண்ணாரு. இந்த பாறை மெக்னீஷியா அப்படிங்கிற ஊர்ல கிடைத்ததன் காரணமாக இதுக்கு அவர் மேக்னெட்டிக் ஸ்டோன், அந்த ஊரினுடைய பேர்ல இருந்தே மேக்னெட்டிக் ஸ்டோன் அப்படின்னு பேரை வச்சாரு. அதாவது காந்தக்கல் அப்படிங்கிறது அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பேரு. இப்போ இந்த தேல்ஸுங்கிற அறிஞர் எந்த விதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பல்வேறு வகையான பொருட்களை எடுத்துக்கொண்டு எந்த பொருளாவது இன்னொரு பொருளை கவர்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சாரு. இப்போ அப்படி செய்யும் போது அவர் பயன்படுத்திய ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அரக்கு. அரக்குங்கிறது அந்த காலத்துல கிரேக்கர்கள் பெரும்பாலும் நகைகள் செய்வதற்காகவும் அலங்கார பொருட்கள் செய்வதற்காகவும் அந்த பொருள் பயன்படுத்தினாங்க. இந்த அரக்குங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது மரத்தினுடைய பிசின் பல கோடி ஆண்டுகளாக புதைப்படிமமாக மாறும்போது கிடைக்கக்கூடியதுதான் அரக்கு. இப்ப இந்த படத்துல பாருங்க, இது ஏஐனால் ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இங்க கோல்டன் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த அரக்கு. இப்போ அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, இந்த அரக்கை அவர் கையில வச்சு தேய்க்கும் போது, அரக்கு கையில வச்சு தேய்க்கும் போது பார்த்தோம்னா அந்த சூட்டின் காரணமாக அதுல ஒரு அருமையான ஒரு வாசனை வரும். அப்படி அவரு கையில வச்சு தேய்ச்சிட்டு இந்த அரக்கையை வைத்து பக்கத்துல வைக்கும் போது அவர் என்ன பார்த்தாருன்னா, அதன் அருகில் இருக்கக்கூடிய தூசி மற்றும் சிறிய இலைகள் மற்றும் இறகுகள் இது எல்லாத்தையும் அதை நோக்கி கவரப்படுகிறது அப்படிங்கறத அவர் பார்த்தாரு. அப்போ இந்த அரக்கு அரக்குக்கு ஏதோ விதமான ஒரு சக்தி தேய்க்கப்படும் போது கிடைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. ஆனா ஏன் அரக்குக்கு இந்த சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு புரியல. ஆனா கண்டிப்பாக இந்த காந்தக்கல்லில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பும் இந்த அரக்கினால் அரக்கு தேய்க்கப்படும் போது அதில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பும் வெவ்வேறு வகையான ஈர்ப்புகள் தான் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா காந்தக்கல் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமே ஈர்த்தது. ஆனா இந்த ஆம்பர் அல்லது அரக்கு எல்லா விதமான பொருட்கள், இலகுவான எல்லா விதமான பொருட்களையும் தன்னை நோக்கி ஈர்த்தது தேய்க்கப்பட்ட பிறகு. இவை எல்லாவற்றையும் எழுத்து வடிவத்துல அவர் பதிவு செஞ்சாரு. இன்னைக்கு அவருடைய எழுத்து வடிவத்துல இருக்கிறது எதுவுமே தங்கலனாலும் அந்த காலகட்டத்துல இந்த எழுத்து வடிவம் மூலமாக இந்த கண்டுபிடிப்பு பலருக்கும் தெரிய வந்தது. அப்ப பல பேர் இதை பற்றிய ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டாங்க. குறிப்பாக காந்தம் பற்றிய ஆராய்ச்சி அதில் மிகவும் ஆர்வம் கொண்டு பல பேர் அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. அந்த சமயத்துல காந்தத்தை பற்றின பல ஆராய்ச்சிகள் நடந்து மேக்னெட்டிக் காம்பஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு திசை காட்டியாக பயன்பட்டதன் காரணமாக கடல்வழி பயணங்கள் செய்வது எளிதாக இருந்தது. சரி, இதெல்லாம் இதற்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து 2000 வருடங்களுக்கு இந்த மேக்னெட்டிசம், காந்தத்தை பொறுத்து பலவிதமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனா இந்த ஆம்பர் அல்லது அரக்கு ஏன் பொருட்களை ஈர்க்கிறது தேய்க்கப்பட்ட பிறகு அப்படிங்கறத பற்றி பெரிதளவுல யாருமே ஆர்வம் காட்டல. இதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1600ஆம் ஆண்டு பாருங்க, 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர், இவர்
இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் ஒன்றுக்கு பர்சனல் பிசிஷியனாக, அதாவது அவங்களோட பர்சனல் டாக்டராக பணிபுரிந்தவர். இவர் வந்து அறிவியலில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இவர் மேக்னட்டிசம் காந்தத்தை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகளை வந்து செய்தார். இவர் தான் வந்து பூமி கூட ஒரு விதமான ஒரு காந்தம் தான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொன்னவரும் இவர் தான். இவர் வந்து இந்த அரக்கை பற்றியும் வந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். இந்த அரக்கு வந்து ஏன் தேய்க்கப்படும் போது ஏன் பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் வந்து பல ஆராய்ச்சிகளை செய்தார். இந்த ஆராய்ச்சிகளை செய்யும் போது இவர் வந்து பலவிதமான பொருட்களை தேய்த்து அவை மற்ற பொருட்களை ஈர்க்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் செக் பண்ணாரு. அப்படி பண்ணும்போது அதனுடைய அந்த பண்பை பொறுத்து பொருட்கள் வந்து தேய்க்கப்படும் போது பிற பொருட்களை ஈர்க்கிறதா இல்லையா அப்படிங்கிற பண்பை பொறுத்து அவர் பொருட்களை வந்து இரண்டாக பிரித்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாரு, இன்னொரு வகைக்கு நான் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாரு. எலக்ட்ரிக்ஸ்ங்கிறது எந்த பொருள் எல்லாம் தேய்க்கப்படும் போது அந்த ஈர்க்கக்கூடிய சக்தியை பெறுகிறதோ அப்படிப்பட்ட பொருளுக்கெல்லாம் எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேரை கொடுத்தாரு. எந்த பொருள் எல்லாம் தேய்க்கப்படும் போது ஈர்க்கக்கூடிய சக்தியை பெறாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பொருட்களுக்கு நான் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ஏன் இந்த எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரக்குக்கு வந்து கிரேக்க மொழியில வந்து எலக்ட்ரம் அப்படின்னு பேரு. ஏன் அதுக்கு எலக்ட்ரம் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியில வந்து சூரியனுக்கு எலக்டார் அப்படின்னு பேரு. இப்போ இந்த அரக்கும் கூட சூரியனை போன்றவே மஞ்சள் நிற ஒரு கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க வந்து இதற்கு கிரேக்க மொழியில வந்து இதற்கு எலக்ட்ரம் அப்படிங்கிற பேர் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பொருட்கள் அரக்கு போன்ற பண்பை கொண்ட, அதாவது தேய்க்கப்பட்டால் மற்ற பொருட்களை ஈர்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற அரக்கினுடைய அரக்கை போன்றது அப்படிங்கிற பேரை வச்சு எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேரை கொடுத்தாரு. அதே போல தேய்க்கப்பட்டாலும் மற்ற பொருட்களை ஈர்க்காத பொருட்களுக்கு வந்து நான் எலக்ட்ரிக் அப்படின்னு பேர் கொடுத்து பொருட்களை வந்து இரண்டு வகையாக அவர் வந்து பிரித்தாரு. இது மட்டும் இல்லாம ஒரு பொருள் வந்து தேய்க்கப்படும் போது அது வந்து அது இந்த ஒரு சக்தியை பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிற அந்த ஈர்க்கக்கூடிய சக்தியை பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கும் இவர் ஒரு கருவியை வந்து உருவாக்குனாரு. இதை வந்து ஒரு எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நிலைமின் காட்டி. அதாவது ஒரு பொருள் வந்து இந்த சக்தியை ஈர்க்கக்கூடிய தேய்க்கப்பட்ட பிறகு இந்த ஈர்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறதா இல்லையா. நம்ம இன்றைய புரிதலை வைத்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் வந்து சார்ஜாக இருக்குதா இல்லையா, மின்னேற்றம் அடைந்ததாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி வந்து உருவாக்குனாரு. அந்த கருவிக்கு பேர் வந்து என்னது, நிலைமின் காட்டி, எலக்ட்ரோஸ்கோப். இவர் உருவாக்குன கருவியை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு கருவி இது. நடுவில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதற்கு மேல வந்து ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஊசி, அது வந்து ஒரு ஃப்ரீயா சுற்றக்கூடிய வகையில இந்த ஸ்டாண்டு மேல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஏதோ ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், மின்னேற்றம் பெற்ற ஒரு பொருள், ஒரு அரக்குன்னு வச்சுக்கோ, ஒரு அரக்கு துண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இது பக்கத்துல கொண்டு வரும்போது அதற்கு அதுல ஒரு சார்ஜ் இருந்தது அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த சார்ஜுங்கிறதுக்கான புரிதல்லாம் கிடையாது, அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு சக்தி, ஈர்க்கக்கூடிய சக்தி வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டுமே இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம இந்த ஊசிக்கு பக்கத்துல கொண்டு வரும்போது இந்த ஊசியினுடைய இந்த முனை வந்து தூண்டலின் காரணமாக என்னாகும், இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து உருவாகும். அதே நேரம் இதனுடைய எதிர்முனையில வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து உருவாகும். இப்போ இந்த காரணத்தினால இந்த ஊசி வந்து இந்த பொருளை நோக்கி ஈர்க்கப்படும். இப்போ ஈர்க்கப்படக்கூடிய காரணத்தினால இந்த ஊசியில வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அப்படி ஒரு டிஃப்ளெக்ஷன், அது ஒரு விளக்கம் ஏற்படும் போது, அது இந்த பொருளை நோக்கி அது திரும்பும் போது அப்படி திரும்பிச்சு அப்படின்னா அந்த நம்ம பக்கத்துல கொண்டு வந்த பொருள் வந்து ஒரு மின்னேற்றம் அடைந்த ஒரு பொருள், ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இது உணர்த்தியது. இதுதான் வந்து இவருடைய பங்களிப்பு. இப்போ இவருக்கு அடுத்தபடியா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1663 ஆண்டு ஆட்டோ வான் கிரிக்கே அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பொலிட்டீஷியன் அவர் வந்து முதல் மின் உற்பத்தி செய்யக்கூடிய கருவியை வந்து உருவாக்குனாரு. இவர் ஏன் இதை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வான் கிரிக்கேயும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தாரு. அதை பற்றிய பல ஆராய்ச்சிகளையும் அவர் வந்து செஞ்சாரு. அவர் பண்ண ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் அரக்கு துண்டை எடுத்துக்கிட்டு ஒரு துணியினால அதை வந்து நல்லா அழுத்தி வந்து தேய்த்தாரு. அப்படி அழுத்தி தேய்த்து முடித்த பிறகு அதை என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய விரல்களால் அதை வந்து அமுத்தினாரு. அப்படி விரல்களால் அமுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு சவுண்ட், ஒரு கிராக்கிங் சவுண்ட் வந்து கேட்டது. அது மட்டும் இல்லாம இருட்டில் பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு வெளிச்சம் வந்து தெரிய வந்தது. அப்போ வந்து இதை பார்க்கும்போது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனா இதுல உருவான அந்த சவுண்டும் சரி, அந்த வெளிச்சமும் சரி, ரெண்டுமே வந்து மிக குறைவான அளவுல இருந்தனால பெரிதளவுல வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியல. இப்போ அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய அரக்கு துண்டை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு இதை விட அதிகமான மின்னேற்றம் அதை அதன் மீது அதிகமான சார்ஜஸ் நம்மளால உருவாக்க முடியும். அதன் மூலமாக இந்த கேட்கக்கூடிய அந்த ஒலியும் அந்த உருவாகக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் நம்ம இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஆனா
அரக்குங்கிறது அந்த காலத்துல வந்து மிகவும் விலை மதிப்பில்லாத ஒன்றாக இருந்தது. ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நகைகள்லாம் அதனுடைய அழகான ஒரு வடிவம் காரணமாக, அந்த ஒளிர்வு காரணமாக அது வந்து நகைகள்லாம் பண்றதுக்கு வந்து அதை பயன்படுத்தினாங்க. அப்போ பெரிய ஒரு அரக்கு துண்டுங்கும் போது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமாக அது இருந்தது. அதனால இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அரக்கு துண்டுக்கு பதிலாக கந்தகத்தினால் செய்யப்பட்ட ஒரு கோளக வடிவமான ஒரு கருவியை உருவாக்குனாரு. அவர் உருவாக்கிய கருவி இதுதான். இது வந்து சல்ஃபர் குளோப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கந்தகத்தை பயன்படுத்தி, சல்ஃபரை பயன்படுத்தி ஒரு உருண்டை, ஒரு கோளக வடிவமான ஒரு கருவியை உருவாக்குனாரு. அதன் வழியே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு உட்டன் ஹேண்டில் மூலமாக அதன் வழியாக ஒரு ராடை வந்து அதுக்குள்ள கனெக்ட் பண்ணாரு. இது மொத்த அமைப்பையும் வந்து ஒரு ஸ்டாண்ட் மேல வச்சாரு. இல்ல இந்த ராடை சுற்றுவதன் மூலமாக இந்த சல்ஃபர் குளோபை வந்து சுழல வைக்க முடியும். அப்படி ஒரு கையால் இந்த ராடை சுத்திக்கிட்டு இன்னொரு கையால் இந்த சல்ஃபர் குளோப் மேல அவருடைய விரலை வைத்தார், அவருடைய கைகளை வைத்தார். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும், உராய்வு காரணமாக அதில் வந்து அதிகமான மின்னேற்றம், சாதாரணமாக நம்ம அந்த துணியால் தேய்ப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமான ஒரு மின்னேற்றம் வந்து ஏற்படும். அப்படி மின்னேற்றம் அடைந்த பிறகு அதை வந்து அவர் அந்த சுற்றுவதை நிப்பாட்டி விட்டு இந்த குளோபை அவருடைய விரலால் தொடும்போது அவருக்கு வந்து அந்த சவுண்டு, ஏற்கனவே கேட்டார் இல்லையா, அந்த கிராக்லிங் சவுண்டு, அந்த சவுண்ட் வந்து கேட்டது. அதே மாதிரி இந்த கீற்றும் வந்து இன்னும் தெளிவாக ஒரு தெளிவான ஒரு மின்னல் கீற்று போன்ற ஒரு கீற்று வந்து உருவானது. அப்ப இதுவரை வந்து வெறும் பொருட்களை கைகளால் தேய்ப்பதன் மூலமாகவே பொருட்கள் மின்னேற்றம் செய்யப்பட்டன. ஆனா முதலாக ஒரு இயந்திரத்தின் மூலமாக ஒரு பொருளில் அதிக அளவு மின்னேற்றத்தை உருவாக்குவதற்கு இவர் உருவாக்குன இந்த கருவி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் காரணமாக இதற்கப்புறம் இதை வைத்து பல ஆராய்ச்சிகள் பண்ணுவதற்கும் இந்த கருவி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சரி, இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டெஃபான் கிரே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். எலக்ட்ரிசிட்டி பற்றிய ஒரு கண்டுபிடிப்பில் இவருடைய பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமானது. இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியால வந்து ஃப்ளோ பண்ண முடியும், ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு பாய முடியும் அப்படிங்கறத இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமாக மற்ற அந்த சமயத்துல இருந்து எல்லா சயின்டிஸ்டும் பண்ணது போல இவர் வந்து ஒரு உள்ளீடற்ற ஒரு கிளாஸ் டியூபை வந்து எடுத்துக்கிட்டாரு. கண்ணாடினால் செய்யப்பட்ட ஒரு டியூப் எடுத்துக்கிட்டாரு, உள்ளீடற்ற டியூப் அல்லது ஒரு ஹாலோ டியூப். அந்த டியூப்ல இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு துணியால் தேய்த்து அதை வந்து மின்னேற்றம் அடைய செய்தார். இது வழக்கமாக பண்றதுதான். ஆனா இவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த கிளாஸ் டியூப் வந்து உள்ளீடற்ற ஒரு கிளாஸ் டியூபாக, ஒரு ஹாலோ டியூபாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதுக்குள்ள தூசியெல்லாம் புகுந்துச்சு அப்படின்னா அவருடைய சோதனையுடைய முடிவுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு, இதற்குள்ள தூசி நுழையாமல் இருப்பதற்காக அந்த ஹாலோ டியூபுடைய 2 பக்கமும் இருக்கு இல்லையா, அந்த 2 பக்கமும் வந்து ஒரு கார்க்கை பயன்படுத்தி அந்த டியூபை வந்து அடைச்சாரு. அப்புறம் வழக்கம் போல பண்ற மாதிரி இந்த டியூபை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு துணியை இதன் மீது தேய்க்கும் போது அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த கண்ணாடி தண்டு வந்து மின்னேற்றம் அடைந்தது. அதன் காரணமாக அவர் அந்த காலத்துல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பெரும்பாலும் வந்து ஃபெதர்ஸ், இறகுகள் வைத்து தான் பண்ணாங்க. ஒரு இறகை எடுத்து அவர் பக்கத்துல கொண்டு போகும்போது இந்த இறகு வந்து அந்த தண்டோடு ஒட்டி கொண்டதை அவர் வந்து பார்த்தாரு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறகு வந்து அந்த கண்ணாடி தண்டுல மட்டும் இல்லாம அந்த கார்க்கு மேலேயும் வந்து ஒட்டி கொண்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா அவர் தண்டை உரசும் போது அவர் உருவாக்கக்கூடிய அந்த மின்னூட்டம் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜஸ் வந்து தண்டுல மட்டும் இல்லாம அந்த தண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கார்க்குக்கும் பரவுகிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக அவருக்கு புரிஞ்சுது. இது அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹாலோ டியூப், ஒரு உள்ளீடற்ற ஒரு குழாய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வழியாக காற்று அல்லது தண்ணீர் எப்படி வந்து பாயும், அதே போல அதன் வழியாக மின்சாரமும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஒரு பாய்மம் போல பாய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற புரிதலுக்கு அவர் வந்து வந்தாரு. அப்ப அதிலிருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எல்லாருக்கும் வந்து மின்சாரத்தை கடத்த முடியும், ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வந்தது. அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் ஒரு நீளமான ஒரு நூலை எடுத்து, நூலினுடைய ஒரு முனையில வந்து ஒரு கண்ணாடி தண்டை இணைத்து, இன்னொரு முனையில வந்து வேற ஏதோ ஒரு பொருளை இணைத்து, அந்த இந்த கண்ணாடி தண்டை வந்து தேய்த்து மின்னூட்டம் அதில் ஏற்றப்படும் போது அந்த இன்னொரு முனையில் இருக்கக்கூடிய பொருள் வந்து மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கவர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணாரு. 700-800 மீட்டர் தொலைவில் கூட இந்த மின்னூட்டத்தை கடத்த முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம ஒயர்ஸ் மூலமா எலக்ட்ரிசிட்டியை கடத்துறோம் இல்லையா, அதற்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது வந்து இவருடைய ஆராய்ச்சி, ஸ்டீஃபன் கிரேயினுடைய ஆராய்ச்சி. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம், அதாவது எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு ஒரு பாய்மம் போல பாய்கிறது.
அப்படிங்கறதுனால மின்னூட்டத்தையும் வந்து ஒரு பாய்மமாக மக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பாய்மமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து எந்தெந்த பொருட்கள் மின்னூட்டத்தை கடத்துகிறது, எந்தெந்த பொருட்கள் மின்னூட்டத்தை கடத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியிலே இவர் வந்து ஈடுபட்டாரு. அதன் மூலமா நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, மின் கடத்தக்கூடிய பொருட்கள், மின் கடத்தா பொருட்கள், இதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸ்டீஃபன் கிரேயினுடைய இன்னொரு முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு பொருளை மின்னேற்றம் அடைய செய்வதற்கு அதை தேய்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை, ஒரு மின்னேற்றம் அடைந்த பொருளை ஒரு மின்னேற்றம் அடையாத ஒரு பொருளின் பக்கத்துல கொண்டு வந்தாலே போதும், அது வந்து ஈர்க்கப்பட்டு மின்னேற்றம் அடைந்ததாக மாறிவிடும். அந்த ஈர்க்கப்பட்ட பொருள் வந்து மின்னேற்றம் அடைந்ததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது அவர் வந்து தேய்ப்பது தவிர நிலைமின் தூண்டலின் காரணமாகவும் பொருட்களை வந்து மின்னேற்றம் அடைய செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது வந்து இதோடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு. அடுத்து முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1733 சார்ல்ஸ் டூஃபே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அறிவியலாளர். மின்னூட்டம் ஒரு பாய்மம் போல ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு பரவுகிறது அப்படிங்கிற கருத்து வந்து அவரை மிகவும் ஈர்த்தது. அவர் என்ன பண்ணாருன்னா அப்படி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு மின்னூட்டம் வந்து ஒரு பாய்மம் போல பரவிச்சு அப்படின்னா எல்லா பொருள்களுமே வந்து தேய்க்கப்பட்டால் ஈர்க்கணுமே, அப்படி ஈர்க்கக்கூடிய சக்தியை பெறணுமே. அப்ப ஏன் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து தேய்க்கப்பட்டால் ஈர்க்கிறது, ஒரு சில பொருட்கள் வந்து தேய்க்கப்பட்டால் ஈர்க்கும் சக்தியை பெற மாட்டேங்குது அப்படிங்கிற டவுட் வந்து அவருக்கு வந்தது. அப்ப அவர் வந்து என்ன அதுக்கு பல ஆராய்ச்சிகளை பண்ணி அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கண்டக்டர் சொல்றோம் இல்லையா, அதாவது மின் கடத்தக்கூடிய பொருட்கள், அவைதான் வந்து அந்த காலத்துல வந்து நான் எலக்ட்ரிக்ஸ், அதாவது தேய்த்தாலும் மின்னூட்டம் பெறாத பொருட்களாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா மின் கடத்தக்கூடிய பொருட்கள்ல வந்து ஒரு மின்னூட்டம் உருவாகும் போது என்ன ஆகும், அந்த மின்னூட்டம் வந்து ஒரு கடத்தும் பாதை இருந்தது அப்படின்னா அந்த கடத்தும் பாதையின் வழியாக பூமிக்கு போயிடும். இப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை இப்போ எப்படியோ புரிந்து கொண்டு ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருளை நன்றாக ஒரு துணியை வைத்து தேய்த்து அதை ஒரு கடத்தக்கூடிய பாதை கொடுக்காமல் அவர் என்ன பண்ணார்னா, அது ஒரு நான் கண்டக்டிங் ஸ்டாண்ட், ஒரு மின் கடத்தாத ஒரு பொருளின் மீது அவர் வச்சாரு. அப்போ ஒரு இறகை வந்து அது பக்கத்துல கொண்டு போகும்போது அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, இது வந்து ஒரு இறகு வந்து இந்த உலோகத்தோடு ஒட்டி கொள்கிறது அப்படிங்கிறத பார்த்தாரு. அப்ப அதன் மூலமாக இந்த உலோகம் வந்து இந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருள் வந்து மின்னூட்டம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாச்சு. அப்போ இதிலிருந்து எல்லா பொருட்களையும் வந்து உரசுவதன் மூலமாக மின்னூட்டம் பெற செய்ய முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்போ எல்லா பொருட்கள்லையும் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து ப்ரூவ் ஆச்சு. சரி, இப்ப எல்லா பொருட்கள்லையும் இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னா சாதாரணமாகவே எல்லா பொருட்களும் ஒரு பொருளை ஈர்க்கணும் இல்லையா, ஏன் ஈர்க்க மாட்டேங்குது, ஏன் தேய்த்தால் மட்டுமே வந்து ஈர்க்கப்படுகிறது? அப்போ தேய்த்தால் மட்டுமே ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளுக்கு இந்த மின்னூட்டம் பாய்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக அவருக்கு வந்து புரிந்தது. அப்ப எல்லா பொருட்கள்லையும் பாயக்கூடிய இந்த மின்னூட்டம் வந்து ஒரே வகையான மின்னூட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ள எழுந்தது. அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. முதல்ல அரக்கை எடுத்து 2 அரக்கு தண்டுகளை எடுத்துக்கிட்டாரு. 2 அரக்கு தண்டுகளையும் விலங்கு உரோமத்தின் மீது நன்றாக தேய்த்தார். அரக்கு தண்டுகளை விலங்கு உரோமத்தின் மீது தேய்க்கும் போது அரக்கு வந்து மின்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இதான ஆரம்ப காலத்துல கிரேக்கர்களும் இதை தானே பண்ணி பார்த்தாங்க இல்லையா. சரி, அப்போ அப்படிப்பட்ட 2 அரக்கு துண்டுகளை ஒன்றுக்கொன்று பக்கத்துல கொண்டு வந்தாரு. அப்படி கொண்டு வரும்போது அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, இந்த 2 துண்டுகளும் ஒன்றை விட்டு ஒன்று விலகுகிறது அப்படிங்கிறத பார்த்தாரு. அதே போல அவர் 2 கண்ணாடி தண்டுகளை எடுத்துக்கிட்டாரு. கண்ணாடி தண்டுகளை பட்டு துணியின் மீது நன்றாக தேய்த்தார். அந்த 2 தேய்க்கப்பட்ட கண்ணாடி தண்டுகளையும் அவர் பக்கத்துல கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போதும் அவர் என்ன அப்சர்வ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 2ம் வந்து ஒன்றை விட்டு ஒன்று விலகுகிறது அப்படிங்கிறத பார்த்தாரு. ஆனா அதே இந்த தேய்க்கப்பட்ட அரக்கு தண்டையும் இந்த தேய்க்கப்பட்ட கண்ணாடி தண்டையும் பக்கத்துல கொண்டு வரும்போது இந்த 2ம் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது அப்படிங்கிறத பார்த்தாரு. அப்போ ஒரே வகையான பொருட்கள், அதாவது 2 அரக்கு தண்டுகள் அல்லது 2 கண்ணாடி தண்டுகள் ஒன்றை ஒன்று விலக்குது, ஆனா 2 வெவ்வேறு வகையான பொருட்கள், தேய்க்கப்பட்ட பொருட்கள் அல்லது மின்னேற்றம் அடைந்த பொருட்களை நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது 2ம் ஈர்க்கிறது. அப்படின்னா ஒரே வகையான பொருட்கள்ல ஒரு குறிப்பிட்ட வகையான மின் பாய்மம் அல்லது மின் திரவம் இருக்கும். ஆனா 2 வெவ்வேறு வகையான பொருட்கள்ல 2 வெவ்வேறு வகையான மின் பாய்மம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இது 2ம் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. ஒரே வகையான பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதுல வந்து ஒரே வகையான மின் திரவம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அது ஒன்றை ஒன்று விலக்குகிறது அப்படின்னு அவர் வந்து ஒரு புதிய ஒரு தியரி, புதிய ஒரு கொள்கையை வந்து முன்மொழிந்தாரு. அதுக்கு வந்து 2 fluid தியரி, அதாவது 2 திரவ கொள்கை அப்படிங்கிறது அதனுடைய பேரு. ஏன்னா இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, 2 வகையான திரவங்கள், எல்லா பொருட்கள்லயும் 2 வகையான திரவங்கள் இருக்கு.
அந்த 2 திரவங்களுக்கும் ஒரு பேர் கொடுத்தாரு. இந்த அரக்கு போன்ற திரவத்தை கொண்ட பொருட்களுக்கு வந்து ஒரு அரக்கு போன்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய திரவத்துக்கு அவர் வந்து ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி, ரெசின்ற வார்த்தை வந்து பிசின்குரிய வார்த்தை இல்லையா, அதனால ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிற பேரை பயன்படுத்தினாரு. அதே போல கண்ணாடி போன்ற பொருட்கள் இருக்கக்கூடிய திரவத்துக்கு அவர் விட்ரியஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்தினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு அரக்கு துண்டை நம்ம தேய்ப்பதற்கு முன்னாடி ஒரு அரக்கு துண்டை எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த விதமான ஈர்ப்பு சக்தியை வந்து காட்டுவது கிடையாது. அப்படின்னா அந்த சாதாரணமாக இருக்கும்போது ஒரு அரக்கு துண்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் துண்டாக இருந்தாலும், ஒரு கண்ணாடி துண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையும் வந்து சம அளவுல இந்த ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டியும் இந்த விட்ரியஸ் எலக்ட்ரிசிட்டியும் இருக்கும். இது ரெண்டையும் வந்து 2 மின் திரவங்களாக, ஏன்னா மின்னூட்டம் வந்து திரவங்களாக பாய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிதல் இல்லையா, இது வரைக்கும் இருந்த புரிதல் இல்லையா. இப்போ சொன்னதுபடி பார்த்தோம்னா மின்னூட்டம் பெறாத பொருட்கள், அதாவது தேய்க்கப்படுவதற்கு முன்னாடி இந்த 2 மின் திரவங்களும் சம அளவுல பொருட்கள்ல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது RVங்கிறது தான் நம்ம இந்த ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி விட்ரியஸ் எலக்ட்ரிசிட்டின்னு பேர் போடுவதற்கு பதிலாக R திரவம் V திரவம்னு பேர் நம்ம வந்து சிம்பிளாக கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கில் வந்து தேய்ப்பதற்கு முன்னாடி சம அளவில் இந்த V திரவமும் இந்த R திரவமும் இருக்கு. ஆனால் அதே இது ஒரு பொருளை தேய்க்கும் போது ஒரு பொருளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மின் திரவம் வந்து இன்னொரு பொருளுக்கு மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் போது அந்த பொருள்ல என்ன ஆகும், அந்த மின் திரவம் வந்து குறையக்கூடிய காரணத்தினால அது வந்து அந்த இம்பேலன்ஸ்னால ஒரு திரவம் குறைகிறது, இன்னொரு திரவம் அதிகமாக இருக்கிறது இல்லையா, அதனால அந்த பொருள் வந்து ஒரு மின்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அரக்கு வந்து தேய்த்ததுக்கு அப்புறம் வந்து அரக்குல வந்து இந்த ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி அரக்கு போன்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய, தேய்க்கப்பட்ட பின் அரக்கு போன்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இந்த அதை காட்டக்கூடியதுதான் இந்த ஆறுங்கிற மின் திரவம் இல்லையா. இப்போ இந்த ஆறுங்கிற மின் திரவம் வந்து அதிகமாகிறது. அதே போல கண்ணாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேய்ப்பதற்கு முன்னாடி கண்ணாடியிலையும் வந்து இந்த V திரவமும் R திரவமும் ஒரே சம அளவுல இருக்கும். அதனால இதுல வந்து எந்த விதமான ஈர்ப்பு சக்தியும் இருக்காது. ஆனா அதே இது தேய்த்ததுக்கு அப்புறம், பட்டு துணியில தேய்த்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணாடியில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்ரியஸ் எலக்ட்ரிசிட்டி, இந்த Vங்கிற இந்த மின் திரவம் வந்து அதிகமான அளவுல மாறிடுது. இப்ப இது போல இந்த ரெசினஸ் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே, ஆறுங்கிற மின் திரவம் அதிகமாக இருக்கக்கூடிய 2 பொருட்கள் நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது, அல்லது இந்த Vங்கிற மின் திரவம் அதிகமாக இருக்கக்கூடிய 2 பொருட்கள் நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது அவை வந்து ஒன்றை ஒன்று விலக்கும். அதாவது ஒரே வகையான மின்னூட்டம் இருக்கும்போது ஒன்றை ஒன்று விலக்கும். ஆனா அதே இது ரெண்டும் வந்து என்னாகும், ஒன்றை ஒன்று விலக்கும். ஆனா அதே இதற்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இதை கொண்டு வரோம், அதாவது V திரவம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிச்சார். இதுதான் வந்து இவர் முன்மொழிந்த 2 திரவ கொள்கை. இப்ப இது அந்த சமயத்துல இருந்த பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு புரிதல் வந்து இன்னும் அதிகமான புரிதல் உருவானது வந்து பெஞ்சமின் பிராங்க்லினுடைய சிங்கிள் ஃப்ளூயிட் தியரி மூலமா. சரி, பெஞ்சமின் பிராங்க்லினுடைய இது வந்து 1752 1752ஆம் ஆண்டு இவருடைய சிங்கிள் ஃப்ளூயிட் தியரி வந்து வெளிவந்தது. பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து ஒரு பிலடெல்பியா, அமெரிக்கால பிலடெல்பியாங்கிற ஊர்ல இருந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர், அதாவது மின்னூட்டம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கருவியை வந்து இவரும் உருவாக்குனார். என்ன ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னா மின்னூட்டத்தை உற்பத்தி செய்யணும் இல்லையா, மின்னூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியை வந்து இவர் வந்து உருவாக்குனார். இவர் என்ன இவருடைய கருவியினுடைய படம் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர்ஸ்ல சில மாடிஃபிகேஷன்ஸோடு இவருடைய கருவி வந்து உருவாக்கினாரு. இவர் பண்ண முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப முதல்ல இந்த கருவியை பாருங்க. இந்த கருவியில பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய வீல் இருக்கு பாருங்க. இந்த வீலை சுற்றுவதற்காக இங்க வந்து ஒரு வுட்டன் ஹேண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹேண்டிலை சுற்றுவதன் மூலம் இந்த வீலை வந்து சுத்த முடியும். இந்த வீலை சுற்றும் போது என்ன ஆகுது பாருங்க, இந்த வீல்ல இருந்து இந்த பெல்ட் மாதிரி போய் இந்த மேல வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய கிளாஸ் குளோப், அதாவது கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு கோளம். இப்ப இதை சுற்றும் போது இந்த பெல்ட் காரணமாக இந்த கண்ணாடி கோளமும் சேர்ந்து சுற்றும் இல்லையா. அப்ப அந்த கண்ணாடி கோளம் சுற்றும் போது இப்ப ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆட்டோ வான் கிரிக்கே இதுல வந்து சல்ஃபர் குளோபை சுற்றும் போது ஒரு கையால சுத்திட்டு இன்னொரு கையால வந்து ஒரு உராய்வு மூலமாக மின்னூட்டத்தை உருவாக்கினார்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இவர் வந்து அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாருன்னா, இதன் கையை வைத்து இதை தேய்ப்பதற்கு பதிலாக இதுல வந்து ஒரு பிரஷ் வந்து பிக்ஸ் பண்ணாரு. இங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு பிரஷ். அப்ப இந்த பிரஷ் வந்து சுற்றும் போது தொடர்ந்து வந்து இதை தேய்த்து கொண்டே இருக்கும். அப்ப இன்னொரு ஆள் இல்லாமலேயே, இன்னும் இந்த கையை வைக்காமலேயே இதை வந்து நம்மளால இந்த கண்ணாடி கோளத்தை வந்து மின்னூட்டம் அடைய செய்ய முடியும். சரி,
இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வச்சு அவருடைய இந்த கருவியை உருவாக்கி இதன் மூலமா பல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல இவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, இந்த கண்ணாடி கோலத்தை இந்த பிரஷினால் தேய்க்கும் போது கண்டிப்பாக இந்த கண்ணாடி கோலம் வந்து மின்னூட்டம் அடைகிறது. அதே நேரத்தில் இந்த பிரஷும் வந்து மின்னூட்டம் அடைகிறது அப்படிங்கிறத அவர் வந்து கவனிச்சாரு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, இரண்டு வெவ்வேறு மனிதர்களை கொண்டு வந்து ஒருத்தரை வந்து இந்த கண்ணாடி கோலத்தை தொடும்படி வைத்தார், இன்னொருத்தரை வந்து இந்த பிரஷை தொடும்படி வைத்தார். அப்போ இந்த கண்ணாடி கோலத்தை தொடும்படி இருந்த அந்த மனிதருடைய பக்கத்துல சில பொருட்களை, இறகுகள் போன்ற பொருட்களை கொண்டு செல்லும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாருன்னா, அவர் இந்த ஈர்ப்பு சக்தி, இந்த மனிதர் வந்து ஈர்ப்பு சக்தி பெறுவதை அவர் வந்து உணர்ந்தார். அதே நேரத்துல இந்த பிரஷை தொடக்கூடிய அந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அதே போல ஈர்ப்பு சக்தி பெறுவதை உணர்ந்தார். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி கோலம் வந்து மின்னூட்டம் அடையக்கூடிய அதே நேரத்துல இந்த பிரஷும் வந்து மின்னூட்டம் அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது. சரியா? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் என்ன பண்ண, இந்த ரெண்டு மனிதர்களும் இதை தொட்ட பிறகு என்ன பண்ணார்னா, இந்த ரெண்டு மனிதர்களும் அவர்கள் இரண்டு பேரும் வந்து அவர்களுடைய விரல்களை தொடும்படி செய்தார். அப்படி விரல்களை தொடும்போது ரெண்டு விரல்களுக்கு நடுவே ஒரு ஸ்பார்க் இருந்ததை வந்து அவர் வந்து பார்த்தாரு. அப்படின்னா மின்னூட்டம் ஒருவரிலிருந்து இன்னொருவருடைய உடம்பிற்குள் செல்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்பார்க்கை நம்ம பார்ப்பதற்கான காரணம். ஆனா ஸ்பார்க் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரும் வந்து அவருக்கு மேல, அவங்க உடம்பு மேல ஒட்டி கொண்டிருந்த அந்த இறகுகள் எல்லாம் அந்த ஈர்ப்பு சக்தியை இழந்து கீழே விழுறதை அவர் வந்து பார்த்தார். அப்போ இவங்க என்ன சார்ஜ் இவங்க உடம்புல ஏறிச்சோ அந்த சார்ஜ் வந்து இந்த ரெண்டு பேருடைய கைகள் தொடுவதன் மூலமாக சமன் செய்யப்பட்டு விட்டதனால இரண்டு பேரும் வந்து மின்னூட்டத்தை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்ப இதுல இருந்து அவருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த குளோபை சுற்றி அதன் மீது இந்த இந்த பிரஷ் வந்து உராயும் போது இந்த குளோபிலிருந்து பிரஷுக்கோ அல்லது பிரஷிலிருந்து குளோபுக்கோ சில மின்னூட்டம் வந்து பாய்கிறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரிஞ்சுது. இப்ப குளோபிலிருந்து பிரஷுக்கு மின்னூட்டம் பாய்ந்ததா அல்லது பிரஷிலிருந்து குளோபுக்கு மின்னூட்டம் பாய்ந்ததா அப்படிங்கறத வந்து அவர் கண்டுபிடிப்பதற்கான எந்த வழியும் கிடையாது. அதனால அவர் வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டாரு. என்ன அசம்ஷன் எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த பிரஷிலிருந்து குளோபுக்கு மின்னூட்டம் பாய்ந்தது அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டாரு. அப்ப குளோப்ல வந்து சாதாரணமாக அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை காட்டிலும் அதிக அளவில் மின்னூட்டம் இருந்தது. அதே நேரம் பிரஷ் வந்து மின்னூட்டத்தை கொடுத்ததன் காரணமாக அதுல சாதாரணமாக இருந்த மின்னூட்டத்தை காட்டிலும் குறைவான மின்னூட்டம் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. எந்த அளவுக்கு அதிகமான மின்னூட்டம் அந்த கிளாஸ் குளோப்ல ஏற்படுதோ அதே அளவுக்கு குறைவான மின்னூட்டம், ஏன்னா இதுதான் மின்னூட்டத்தை இழந்திருக்கு இல்லையா, அதனால அதே அளவுக்கு குறைவான மின்னூட்டம் வந்து இந்த பிரஷ்ல ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சொன்னாரு. அதிகமான மின்னூட்டம் இருக்கக்கூடியது அவர் வந்து முதலாக பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிற டேர்மை அவர் வந்து பயன்படுத்தினாரு. இந்த டேர்ம் தான் நம்ம இன்னைக்கும் பயன்படுத்துறோம் இல்லையா, பாசிட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். அது வந்து இங்க இருந்து தான் வந்தது. குளோபை தொடக்கூடியவர் வந்து அதே பாசிட்டிவ் சார்ஜை குளோபை தொடுவதன் காரணமாக அந்த பாசிட்டிவ் சார்ஜை பெறுகிறார். அதே நேரம் இந்த பிரஷை தொடக்கூடியவர் வந்து பிரஷை தொட்டதன் காரணமாக அந்த நெகட்டிவ் சார்ஜை பெறுகிறார். இவங்க ரெண்டு பேரும் தொடும்போது இந்த அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கிட்ட இருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதே அளவு நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட அந்த மனிதருக்கு இந்த சார்ஜ் வந்து போவதன் காரணமாக இந்த ரெண்டு சார்ஜஸும் நியூட்ரலைஸ் ஆகி சமன் செய்யப்பட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு புது தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு. இவர் ப்ரப்போஸ் பண்ண தியரி வந்து சிங்கிள் ஃப்ளூயிட் தியரி, அதாவது ஒற்றை திரவ கொள்கை. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ எல்லா பொருட்கள்லையும் ஒரு வகையான மின் திரவமே இருக்கிறது, இரண்டு வகையான மின் திரவங்கள் கிடையாது, ஒரே வகையான திரவமே இருக்கிறது. ஒரு பொருள் வந்து எந்த விதமான தேய்க்கப்படாமல் இருக்கும்போது அந்த பொருள் வந்து எந்த விதமான ஈர்ப்பு சக்தியும் காட்டுறது கிடையாது. அப்படின்னா ஒரு பொருள் தேய்க்கப்படாமல் இருக்கும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு திரவம் வந்து இருக்கும். தேய்க்கப்படும் போது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு அந்த திரவம் வந்து பாய்கிறது. பாய்வதன் காரணமாக ஒரு பொருள்ல அதிகமான திரவமும் இன்னொரு பொருள்ல அந்த திரவத்தினுடைய அளவு வந்து அதே அளவுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு குறைகிறது. எந்த பொருளினுடைய திரவம் அதிகமாக இருக்கிறதோ அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எந்த பொருளினுடைய திரவம் குறைஞ்சிருக்கிறதோ அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இரண்டு பாசிட்டிவ் சார்ஜை கொண்ட பொருட்களின் பக்கத்துல கொண்டு வரும்போது அது ஒன்றை ஒன்று விளக்கும். ஏன்னா இரண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இரண்டுலையுமே வந்து திரவம் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு திரவம் போகாது. அதனால ரெண்டும் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. அதே போல ரெண்டுமே திரவ குறைபாடு இருக்கும் போதும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு திரவம் போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போதும் வந்து இரண்டும் ஒன்றை ஒன்று விளக்கும். ஆனா ஒண்ணுல அதிகமான திரவம் பாசிட்டிவாகவும் இன்னொன்றுல குறைவான திரவம் நெகட்டிவாகவும் இருக்கும்போது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய அதிகமான திரவம் வந்து நெகட்டிவ்க்கு பாய்ந்து
அது ரெண்டுலையும் இருக்கக்கூடிய திரவங்களினுடைய மதிப்பை வந்து சமன் செய்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு. இதுதான் வந்து அவர் கொடுத்த இதுக்கான அவர் இந்த பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்ப்பதற்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஒற்றை திரவ கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த ஒற்றை திரவ கொள்கை தான் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நம்ம இப்போ கண்டுபிடித்த அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா கண்டுபிடிச்சது ஃப்ளோ ஆகக்கூடியது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ், எதிர்மின்னூட்டம் கொண்ட துகள்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதுதான் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னூட்டம் பற்றி இவர் பல ஆராய்ச்சிகள், பலவிதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுல மின்னூட்டம் பற்றி செய்யப்பட்ட ஆராய்ச்சியில முக்கியமான ஒன்று இது. சரி, அடுத்த முக்கியமான பங்களிப்பு பாத்தீங்கன்னா 1785 ஆண்டு கூலும்ங்கிற அறிஞருடையது. கூலும் விதி, கூலும்பினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கூலும்பினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு பொருள் வந்து மின்னேற்றம் அடைந்திருக்கிறதா, அது இன்னொரு பொருளை ஈர்க்கிறதா அல்லது விலக்குகிறதா அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அதே நேரம் இரண்டு மின்னேற்றம் பெற்ற பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் போதும் விலக்கும் போதும் அந்த விலக்கு விசை மற்றும் ஈர்ப்பு விசையை அளப்பதற்கான எந்த வழிமுறையும் அதுவரை கண்டுபிடிக்கப்படலை. அதை கண்டுபிடித்தவர், அதை உருவாக்கியவர் பார்த்தோம்னா கூலும்பு. அவருடைய விதி வந்து கூலும்பு விதி. கூலும் விதி மூலமாக அவர் வந்து இந்த ரெண்டு மின்னேற்றம் அடைந்த பொருட்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விலக்கு விசை எதை பொறுத்தது அப்படிங்கிறத அவர் வந்து மேத்தமேட்டிக்கலாக அதுக்கு ஒரு சமன்பாடு வந்து கொடுத்தாரு. சரி, அதுக்கு வந்து அவர் வந்து உருவாக்கின கருவி, அதை அளப்பதற்கு உருவாக்கின கருவி தான் இங்கே பார்க்கக்கூடிய கருவி. இதுக்கு பேர் வந்து டார்ஷன் பேலன்ஸ், முறுக்கு தராசு. இங்க பார்க்கக்கூடியதான் இந்த டார்ஷன் பேலன்ஸ் அல்லது முறுக்கு தராசுங்கிற கருவி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய கம்பியின் வழியாக ஒரு கோல் வந்து கீழே ஒரு கோல் இணைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறீங்க. இந்த கோலினுடைய ஒரு புறத்துல ஒரு கோலம் வந்து ஒரு சின்ன ஸ்பியர் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல இங்க வந்து இன்னொரு ஸ்பியர் இருக்கு. இப்ப இது ரெண்டுக்கும் மின்னூட்டம் கொடுக்கப்படும் போது இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையோ அல்லது விலக்கு விசையை பொறுத்து இந்த கோலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃப்ரீயா சுத்தக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து விலக்கு விசையாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை அந்த விலக்கு விசையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வந்து விலக்கம் அடையும் இல்லையா, அந்த கோணத்தை அளப்பதன் மூலம் பல்வேறு மதிப்புகளுக்கு, மின்னூட்ட மதிப்புகளுக்கு அந்த கோணத்தை அளப்பதன் மூலம் இந்த விலக்கு விசை வந்து எதை பொறுத்தது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த கூலும் விதியின்படி இந்த விலக்கு விசையோ அல்லது ஈர்ப்பு விசையோ எதை பொறுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Q1 × Q2 டிவைடட் பை R². அதாவது இந்த இரண்டு கோளங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்த மின்னூட்டத்தினுடைய ப்ராடக்ட் பெருக்கல் பலன் டிவைடட் பை இரண்டுக்கும் நடுவே R²னா இரண்டு கோளத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த தொலைவு, அதனுடைய இருமடி. அடுத்த முக்கியமான பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் க்ரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞருடைய பங்களிப்பு 1878 ஆண்டு. சரி, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வில்லியம் க்ரூக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து க்ரூக்ஸ் டியூப் அப்படின்னு ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குழாயை வந்து உருவாக்குனாரு. அது வரைக்கும் பல அறிஞர்கள் வந்து ஒரு கண்ணாடி குழாயை எப்படி வெற்றிடம் ஆக்குவது அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல மிகவும் அதிகமாக வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குழாயை உருவாக்கியவர்னு பார்த்தா வில்லியம் க்ரூக்ஸ் அப்படிங்கிறவர். இந்த வில்லியம் க்ரூக்ஸ் உருவாக்கிய கருவி தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப இந்த கருவியில பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 எலக்ட்ரோட்ஸ், கேத்தோட் மற்றும் ஆனோட், 2 உலோக தகடுகள் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பிரஷர் கேஸ், அதாவது குறைந்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாயு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேத்தோடுக்கும் மேனோடுக்கும் நடுவே ஒரு ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை, அதிகமான மின்னழுத்தத்தை கொண்ட ஒரு மூலத்தோடு இது ரெண்டுமே கேத்தோடும் மேனோடும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஹை வோல்டேஜ், இந்த அதிகமான மின்னழுத்தம் காரணமாக இந்த கண்ணாடி குழாயில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து வாயு வந்து அயனியாக்கம் செய்யப்படும். அயனியாக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால அந்த கேஸ் என்ன ஆகும், கேஸ் வந்து பாசிட்டிவ் அயானாக மாறிடும், ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் அயானும் இந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த மின்புலத்தின் காரணமாக இந்த கேத்தோடுக்கும் மேனோடுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த மின் செறிவு கொண்ட இந்த மின்புலத்தின் காரணமாக இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வந்து இந்த கேத்தோடை நோக்கி நகரும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆனோடை நோக்கி நகரும். இந்த கேத்தோடை நோக்கி நகரக்கூடிய இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் என்ன ஆகும்னா, கேத்தோடுங்கிறது உலோகத்தகடுதான் இல்லையா, அதன் மீது மோதி அதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இந்த கேத்தோடு தட்டிலிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். இந்த வரக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன ஆகும், இந்த ஆனோடு தட்டினால் ஈர்க்கப்பட்டு இந்த ஆனோடு தட்டை நோக்கி வரும். சில எலக்ட்ரான்கள் வந்து இப்படி நேராக சென்று இந்த கண்ணாடி குழாயினுடைய பின்புறத்தில் வந்து மோதும். அப்படி மோதும் போது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் மாலிக்யூல்ஸ், அந்த கண்ணாடி மூலக்கூறுகள்ல இருக்கக்கூடிய சில எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகும், அதாவது கிளர்ச்சி அடையும். அது இந்த எலக்ட்ரானினுடைய ஆற்றலை உட்கவர்ந்ததன் காரணமாக தன்னுடைய ஆற்றல் மட்டத்திலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு போகும்.
மீண்டும் வந்து தன்னுடைய ஆற்றல் மட்டத்துக்கு திரும்ப வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபோட்டானை, அந்த ஆற்றல் மட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு, ஆற்றல் வேறுபாடுக்கு சமமான ஒரு ஃபோட்டானை வெளியிடும். அதன் காரணமாக இந்த கண்ணாடியில இந்த பின்புறம் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியில வந்து ஒரு பச்சை நிறமான ஒரு ஒளிவு வந்து தெரியும். இப்ப நம்ம கொடுத்த எக்ஸ்பிளேஷன் எல்லாம் நமக்கு இப்ப வந்து மின்னோட்டம்னா என்ன, எந்த ஒரு அணுல என்ன இருக்கு, ஒரு உலோக தகடு வந்து எதனால அணுக்களினால ஆயிருக்கு, அந்த அணுக்களுக்குள்ள புரோட்டான்கள் இருக்கு, எலக்ட்ரான்கள் இருக்கு, இந்த புரிதல்லாம் இருப்பதன் காரணமாக இந்த ப்ராசஸ் நம்மளால இப்போ கிளியராக சொல்ல முடியுது. ஆனா அந்த சமயத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த எதுவுமே தெரியாது. இந்த தகடுல என்ன இருக்கு, இந்த தகடுல இருந்து இந்த வரக்கூடிய இந்த ஒளிர்வு வந்து எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது, இது இந்த கேத்தோடுக்கு எதிர் திசையில எதிரே இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியில ஏற்படக்கூடிய ஒளிர்வாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கேத்தோடு தகடிலிருந்து வந்த ஏதாவது ஒரு துகள்களால் உருவான ஒளிர்வா அல்லது வேற ஏதாவது ஒரு மின்காந்த கதிர்வீச்சா அப்படிங்கிற மாதிரியான பல ஆராய்ச்சிகள் அப்போ வந்து நடந்து கொண்டிருந்தன. இதற்கான காரணம் என்னங்கிறது அப்போதைக்கு தெளிவாக யாருக்குமே வந்து புரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவதற்கு, இந்த மாதிரி சோதனையை செய்வதற்கு இந்த க்ரூக்ஸ் டியூப் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதனால வந்து இதனுடைய பங்களிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா 1897ஆம் ஆண்டு ஜே தாம்சன், இவர் தான் வந்து இந்த க்ரூக்ஸ் டியூப்ல நம்ம பார்த்த ஒளிர்வுக்கான காரணம் வந்து இந்த கேத்தோடு தட்டிலிருந்து வெளிவந்த எலக்ட்ரான்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் தான் வந்து ஜே தாம்சன். சரி, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜே தாம்சன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த க்ரூக்ஸ் டியூபை எடுத்துக்கிட்டு இந்த டியூபை வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்தார். என்ன மாற்றி அமைத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த க்ரூக்ஸ் டியூபுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலத்தை உருவாக்குவதற்காக அவர் சில தட்டுகளை உருவாக்கினார். திசை திருப்பும் தட்டுகள், எலக்ட்ரிக் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ். அதே மாதிரி ஒரு காந்தப்புலத்தை கொடுப்பதற்காக ஒரு காந்தத்தையும் வந்து வச்சாரு. இது எதற்காக இது ரெண்டையும் வச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த கதிர்வீச்சோ அல்லது இந்த துகள்கள் வந்து ஒருவேளை சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், மின்னூட்டம் பெற்ற துகள்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மின்புலத்தின் வழியாக செல்லும் போது அது வந்து அதனுடைய சார்ஜை பொறுத்து, அந்த மின்னூட்டத்தினுடைய வகையை பொறுத்து அது ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து விளக்கமடையும். அப்ப அதை வைத்து நாம இது எப்படிப்பட்ட ஒரு சார்ஜ் கொண்ட ஒரு துகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, வரக்கூடிய இந்த துகள்கள் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி இப்படி விளக்கம் அடைகிறத பார்த்தாரு. அப்ப இதன் மூலமாக வந்த துகள்கள் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்லி சார்ஜ்டு, எதிர்மின்னூட்டம் கொண்டதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக அவருக்கு வந்து புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அவர் வந்து ஆன் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமாக இந்த பொருள்ல வந்து இந்த துகள்ல வந்து மீண்டும் ஒரு விளக்கம் ஏற்பட்டது. அவர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எப்படி அமைச்சாருன்னு பார்த்தோம்னா, ஒன்றினால் உருவாக்கக்கூடிய விளக்கத்தை இன்னொன்று சமன் செய்யக்கூடிய வகையில் அமைச்சாரு. இப்போ இதை வைத்து சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பின்னால நீங்க மாடர்ன் பிசிக்ஸ் படிக்கும்போது, அதாவது அணுக்கள் மற்றும் அணுக்கரு இயற்பியல் பற்றி படிக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. அதனால இப்ப நம்ம ரொம்ப ஆழமாக அதுக்குள்ள போக வேண்டாம். இதன் மூலமாக அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, வரக்கூடிய துகள்களுடைய சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ, அதனுடைய மின்னூட்டத்துக்கும் அதனுடைய நிறைக்கும் இடையே இருக்கக்கூடிய தகவல் வந்து கண்டுபிடிச்சாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது அவர் பல்வேறு விதமான உலோகங்களை பயன்படுத்தினார் இந்த கேத்தோட்ல. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேஸினுடைய இந்த லோ ப்ரெஷர் கேஸ், குறைந்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வாயு இருக்குல்ல, இந்த வாயு வந்து பல்வேறு விதமான வாயுக்களை வைத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் வந்து பண்ணாரு. ஆனா இந்த கேத்தோட் செய்யப்பட்ட பொருளையும் மாற்றி, இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த வாயுவையும் மாற்றி, இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த உயர் மின்னழுத்தத்தையும் மாற்றும் போது என்ன மாற்றங்களை செய்தாலுமே இவருக்கு வரக்கூடிய இந்த சார்ஜ் பை மாஸ், அந்த ரேஷியோ வந்து ஒரே மதிப்பாக வந்தது. அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த துகள்கள் வந்து பொருளை பொறுத்து மாறல அப்படிங்கிறது, பொருளை பொறுத்தோ இந்த வாயுவை பொறுத்தோ அல்லது கொடுக்கப்பட்ட இந்த உயர்ந்த மின்னழுத்தத்தை பொறுத்தோ மாறல அப்படிங்கிறது புரிந்தது. அப்படின்னா எல்லா பொருட்களுமே வந்து அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட பொருளினால் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வந்து வந்தது. அப்ப அதுக்கப்புறம் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இந்த சார்ஜ் பை மாஸ் ரேஷியோடைய மதிப்பை வைத்து இந்த பொருளினுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், இது வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பேஸ் பண்ணி இதுல அவர் கண்டுபிடித்ததை வைத்து ஜே தாம்சன் வந்து ஒரு அட்டாமிக் மாடலையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணார், அணு மாதிரியும் வந்து முன்மொழிந்தாரு. இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக வெவ்வேறு வகையான அணு மாதிரிகள் வந்து முன்மொழியப்பட்டன. அதுல வந்து கடைசியாக வந்து ஒரு அணுவினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் வந்து நமக்கு வந்தது. இப்ப இதுதான் வந்து மின்னூட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு வரலாற்று பின்புலம்.
இது தவிர நம்ம பார்த்த சயின்டிஸ்ட் தவிர இன்னும் பல சயின்டிஸ்ட் இதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா சயின்டிஸ்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கனால மிகவும் முக்கியமான மைல்கற்களை மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு மின்னூட்டம் பற்றிய புரிதலுக்கான வரலாற்று பின்புலம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.